அஜித்குமார் மட்டும் இல்லை, இளையராஜா பாடல்களை பயன்படுத்தக்கூடிய முக்கிய கதாநாயகர்கள் அவங்க எல்லாமே இதில் ஏதோ அவங்களுக்கும் இந்த பாடலுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் சுத்த அயோக்கியத்தனங்க. அது அதை ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் இவ்வளோ பெரிய மனிதர் ஒரு சிம்பொனி இசைச்சிட்டு ஒரு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு இசையமைப்பாளர் மாதிரி இருக்கார். அவர் அவருடைய பாடல்களை நம்ம படத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்தீங்களா? அவரை அந்த ஃபோட்டோ காமிங்க. இப்படிலாம் பேசிட்டு நீங்கள் அதை உரிமையாக அவர் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் சம்பளம் ஒரு 150 கோடி நான் வாங்கிட்டு நான் பாட்டில் இருந்துக்குவேன், ஏன்னா அதெல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது உண்மையில் ஒரு பொறுப்புலாத்தனம். அதை இளையராஜா அவர்கள் மேலே அவர் என்ன மரியாதை வச்சுருக்காரு அப்படிங்கிறத தான் இது வெளிப்படுத்துது. ராஜா சார் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பணம் கேட்டால் இங்கே சண்டை போட்டுட்ருக்காரு? இல்லை, என்னுடைய பொருள் அதை நீ என்கிட்ட முறைப்படி ஒரு முறை கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதையே நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் படம் எடுத்து நீங்கள் நேர்மையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல.